வணக்கம் நண்பர்களே, நம்ம தமிழ் சித்திரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும். கே பிள்ளை அவருடைய புத்தகத்தில் முதல் பகுதியான தமிழக வரலாற்றுக்கான அடிப்படை ஆதாரங்களில் கடைசி கட்டத்தில் தான் நாம் இருக்கோம். இது பகுதி 5. வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக வரலாறை நம்ம 6 காலகட்டங்களாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மத்திய காலமும் பிற்காலமும் தான். மத்திய காலம்னு நாம் எதை சொல்கிறோம் அப்படின்னா, விஜயநகர பேரரசு காலத்தை தான் சொல்கிறோம். விஜயநகர பேரரசர்கள் தமிழகத்துக்குள்ளே வந்து மதுரையில் நாயக்கர்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. விஜயநகர பேரரசு இங்கே ஆந்திரா பகுதியிலேருந்து கர்நாடகா பகுதியிலேருந்து தமிழகம் வந்த பிறகு தான் தமிழகத்தில் நாயக்கர்கள், பாளையக்காரர்கள் இவங்கெல்லாம் உருவானாங்க. இந்த விஜயநகர பேரரசை பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜயநகர பேரரசின் எழுச்சியும் முடிவும், மதுரை பாண்டியரின் வீழ்ச்சியும், மதுரை நாயக்கர் ஆட்சியின் தோற்றமும் முடிவும் மத்திய காலம் என்ற பகுப்பில் அடங்குகின்றன. இக்காலத்திய அரசியல், சமயநிலை, சமூக நிலை, கலை வளர்ச்சி ஆகியவற்றை பற்றிய செய்திகள் நமக்கு பல துறைகளில் கிடைக்கின்றன. கல்வெட்டுகள், செப்பேடுகள், நாணயங்கள், இலக்கியங்கள், கிறித்தவ பாதிரிமாரின் அறிக்கைகள், கடிதங்கள், கங்காதேவியின் மதுராபிஷேகம், கொங்குதேச ராசாக்களின் சரித்திரம், இபின் பத்தூதா என்ற அதாவது 1304 முதல் 1378 வரை பயணம் செய்த இபின் பத்தூதா என்கிற முஸ்லிம் பயணியின் பயண குறிப்புகள் ஆகியவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய செய்திகளை கொண்டு கோவையான வரலாற்றை எழுதக்கூடும். அதாவது இந்த மத்திய காலம் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா விஜயநகர சாம்ராஜ்யம் எழுச்சி முடிவு, அதே போல் மதுரையில் பாண்டியர்களுடைய வீழ்ச்சி, மதுரையில் எப்படி நாயக்கர்களுடைய ஆட்சி ஆரம்பிச்சது, அந்த காலகட்டத்தில் தோன்றிய அதாவது நாயக்கர்கள் காலகட்டத்தில் தோன்றிய சிற்றிலக்கியங்கள், நம்ம பள்ளு, தூது, உலா, பரணி, கலம்பகம் இந்த மாதிரி இலக்கியங்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள், செப்பேடுகள், கோவில்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது தான். திருமலை நாயக்கர் மஹால், இந்த மாதிரி கட்டடக்கலைகள். அது இல்லாமல் பயணிகள், இஸ்லாமிய பயணியான இபின் பத்தூதா இவங்களுடைய பயண குறிப்புகள் மூலமும் நம்மளால் மத்திய காலத்தினுடைய வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிற்காலம். இந்த பிற்காலம் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னா, ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகு இருந்த தமிழக வரலாறை பிற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது போர்ச்சுகீசியர்கள் தமிழ்நாட்டை, இந்தியாவை தாண்டி பிற நாட்டினர் வந்தாங்க இல்லையா, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனிஷ்காரர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், இவங்க ஆட்சி செய்த போது தமிழக வரலாறு எப்படி இருந்தது, தமிழர்களுடைய நாகரிகம், பண்பாடு எப்படி இருந்தது, இதுதான் பிற்காலம். பார்க்கலாமா? பிற்காலம். கிழக்கிந்திய கம்பெனி இந்திய மண்ணில் காலெடுத்து வைத்தது முதல் தற்காலம் வரையிலான காலப்பகுதியை பிற்காலம் என்று குறிப்பிடுகின்றோம். இந்தியாவுடன் வாணிகம் செய்ய வந்த ஐரோப்பிய கம்பெனிகளின் ஆவணங்கள், பிரிட்டிஷ், பிரெஞ்சு அரசாங்கங்களின் ஆவணங்கள், ஆனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்பு, சிலரின் வாழ்க்கை வரலாறுகள் முதலியவை வரலாற்று களஞ்சியங்களாக உதவுகின்றன. இவையே அன்றி ராபர்ட் ஆர்மி எழுதி வைத்த இராணுவ நடவடிக்கைகள் என்னும் நூலும் மெக்கன்சியின் கையேட்டு படிகளும் 19ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தின் அரசியல், சமுதாய நிலைகளை அறிந்து கொள்வதற்கு பயன்படுகின்றன. இவ்வெளிநாட்டு அறிஞர்கள் செவி வழி கேட்டவற்றை ஒட்டி எழுதியுள்ளவை யாவற்றையும் நம்ப முடியாது. 19ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தின் மாவட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் குறிப்புச் சுவடிகள் அதாவது கெசட் வெளியிடப்பட்டன. இங்கிலாந்தில் உள்ள அரசு ஆவணங்களிலும் சென்னையில் உள்ள அரசு ஆவணங்களாயினும் ரெக்கார்ட் ஆஃபீஸ் உள்ள பல கையேட்டுச் சுவடிகள் அண்மை காலத்தின் வரலாற்றை எழுதுவதற்கு பயன்படுமாறு சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. இதையெல்லாம் நம்ம ஆவண காப்பகங்களில் பார்க்க முடியும். சென்னை எழும்பூரில் போலீஸ்க்கான அதாவது காவல்துறைக்கான ஆவண காப்பகம் இருக்குது. அது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கெசட்டட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், ஆவண காப்பகங்கள் இருக்குது. நம்மளுடைய அதாவது இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு நபரை பற்றிய தகவல்களும் இந்த ஆவணத்தில் இருக்கும்.
ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும், அந்த மாவட்டத்தின் கீழே எத்தனை ஊர்கள், எத்தனை நகரங்கள் வருது, அந்த நகரங்களுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளோ, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய முகவரி என்ன, அவங்களுடைய கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி எல்லா தகவல்களும் இந்த ஆவண காப்பகங்களில் பாதுகாக்கப்பட்டு வருது. நம்ம சென்சஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த தகவல்கள் எல்லாமே இந்த கெசட்டட் ஆஃபீஸில் கிடைக்கும். பாரத நாடு விடுதலை பெற்ற பின் அரசாங்க ஆவணங்கள் மிக பயன்படுகின்றன. 20ஆம் நூற்றாண்டு நடந்து கொண்டிருக்கின்றது. அவ்வப்போது அதன் வரலாறு நூல்களிலும் செய்தித்தாள்களிலும் எழுதப்பட்டு வருகின்றன. தந்தியும் தொலைபேசியும் புகைப்படம் எடுக்கும் கருவிகளும் வானொலியும் தமிழக வரலாறு நிகழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவற்றை பதிவு செய்து வைக்க துணை புரிந்து வருகின்றன. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம், அதாவது நம்ம எல்லார் கையிலையுமே ஒரு திறன்பேசி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஒளிப்பட கருவி கேமரா மூலமாக நம்மளால் எல்லாத்தையுமே படம் பிடிக்கவோ, அதை ஒரு வீடியோ காட்சியாக பதிவு செய்யவோ நம்மளால் முடியுது. அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் சரி, வரலாறு சார்ந்த நிகழ்வுகளும் சரி, ரொம்பவே உன்னிப்பாக கூர்ந்து நோக்கப்பட்டு கவனமாக பதிவு செய்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு நாகரிகமும் பண்பாடும். உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு உண்டு. மக்கள் சமுதாயத்தை பற்றிய செய்திகள் வரலாற்று நூல்களில் இடம்பெறும். அண்மை காலம் வரையில் மன்னர்களை பற்றிய செய்திகள் மட்டும் வரலாற்று நூல்களில் இடம்பெற்று வந்தன. மன்னரின் கல்வி, கலைத்திறன், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள், அவர்கள் புரிந்து கொண்ட திருமணங்கள், நிகழ்த்திய போர்கள், கண்ட வெற்றி தோல்விகள் ஆகியவற்றையே வரலாற்று ஆசிரியர்கள் தம் நூல்களில் குறிப்பிடுவது வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் மன்னரின் ஆட்சிக்கு உட்பட்டு அவர்களுடைய செங்கோன்மை அல்லது கொடுங்கோன்மையின் விளைவாக ஏற்படும் இன்ப துன்பங்களை நுகர்பவர்கள் நாட்டின் குடிமக்கள் ஆவர். காலச்சுழற்சியில் வரலாறு என்னும் சொல்லுக்கு புதிய விளக்கங்கள் எழுந்தன. உலகில் மக்களிடையே விஞ்ஞானம், தொழில்நுட்பம், தத்துவம், இலக்கியம் ஆகிய துறைகளில் கருத்து புரட்சிகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. அதாவது நம்ம சங்க காலங்கள்லாம் பார்த்தோன்னா இலக்கியங்கள் எல்லாமே மன்னர்களுடைய ஆட்சி, மன்னர்களுடைய கல்வி, அவங்களுடைய சிறப்பு, கொடைச்சிறப்பு, அவங்க போரில் கண்ட வெற்றிகள், அவர்களுடைய வீரம், இதை தான் பற்றி பேசுது. ஆனால் அண்மை காலங்களில் மன்னர்கள் ஆட்சி மறைந்து மக்கள் ஆட்சி இப்போ அரும்பி இருக்கிற காரணத்தினால, மன்னர்கள் ஆட்சியில் இருந்தப்பவும் சரி, இப்போ மக்கள் ஆட்சியிலும் சரி, ஆட்சி செய்பவர்களுடைய செங்கோன்மை, அவங்க எவ்வளோ சிறப்பாக ஆட்சி செய்திருக்காங்க, எவ்வளோ கொடுங்கோன்மை, எப்படி கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க, இது எல்லாமே தான் வரலாறில் இடம்பெறணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மன்னர்களுடைய அந்த கொடுங்கோன்மை ஆட்சியை பற்றி நமக்கு குறிப்பிடப்படலை. ஏன்னா ஆதரிக்கக்கூடியவர்கள் வள்ளல்கள், மன்னர்கள் தான். அதனால் அவங்கள பற்றி புகழ்ந்து பாடினால் ஒழிய அவங்களுக்கு சன்மானம் கிடைக்காது. அதனால் அந்த காலத்தில் அவங்களுடைய புகழ்ச்சி தான் இருந்ததே தவிர அவங்களுடைய தவறுகள், பிழைகள் எதுவுமே சுட்டி காட்டப்படலை. இப்போ அந்த மாதிரி கிடையாது. உலக மக்கள் கிட்ட விஞ்ஞானம் பற்றியோ, தொழில் பற்றியும், தொழில்நுட்பம் பற்றியும் நிறையவே அறிவு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதனால் கருத்து புரட்சிகளும் மாறிக்கிட்டு வருது. ஒருவர் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அது உண்மையில் நிஜம்தானா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அந்த திறன் மக்கள்கிட்ட வந்துருச்சு. மக்கள் சமுதாயத்தின் வரலாற்றில் அரசர்களும் அரசியலும் ஏற்கும் பங்கு ஒரு சிறிதளவுதான். மக்கள் வாழ்க்கை பல துறைப்பட்டது, பன்முக வைரமணி போன்றது. ஆகையால் அரசாங்க வரலாறு மட்டுமன்றி மக்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அறிந்து கொள்வது சாலச் சிறந்ததாகும். மக்கள் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் பல உண்டு. பசி என்பது மனிதனின் அடிப்படையான அடக்க முடியாத உணர்ச்சியாகும். அதனால தான் பாரதியாரும் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் சொன்னார். ஏன்னா பசி அப்படிங்கிறது மிக ஒரு கொடுமையான நோய். அதை எல்லா மனிதர்களுக்குமே அடிப்படையாக உண்டு, யாராலையுமே அடக்க முடியாத ஒரு ஒன்று. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த பழமொழி மூலமாகவே நம்ம அதோடைய கொடுமையும் அதோடைய வீரியத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். பசியாற்றிக் கொள்ளும் பெருமுயற்சியில் மனிதன் இடைவிடாது உழன்று கொண்டிருக்கின்றான். இம்முயற்சியை விளக்கி கூறுவது பொருளியல் என்பதாகும், அதாவது எக்கனாமிக்ஸ். உலகில் சமயங்கள் பல தோன்றி வளர்ந்து வந்துள்ளன, பல மறைந்து போயுள்ளன. மக்கள் சமயங்களில் கொண்டுள்ள ஈடுபாட்டை எடுத்து கூறுவது சமய வரலாறு. நாட்டின் மொழி வளர்ச்சியையும் இலக்கிய வளர்ச்சியையும் கருத்து புரட்சிகளையும் எடுத்து கூறுவது இலக்கிய வரலாறு. அரசர்களின் வாழ்க்கை குறிப்புகளை மட்டும் விளக்கி கூறும் வரலாறுகள் இன்று செல்வாக்கிழந்து விட்டன.
மன்னர்கள் ஒருவரோடொருவர் பூசலிட்டு போராடி மாண்டு போன செய்திகள் மக்கள் மனங்களுக்கு புளித்துவிட்டன. நாட்டு மக்களின் வாழ்க்கை முறைகள், பண்பாடுகள் முதலியவற்றை பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொள்ள வரலாற்று ஆய்வாளரிடம் ஆவல் மேலிட்டு வருகின்றது. வரலாற்று நூல்கள் எழுதுவதில் புதிய முறைகள் கையாளப்பட்டு வருகின்றன. நாட்டின் இயற்கை அமைப்பு, இயற்கை வளங்கள் இவற்றுடன் அந்நாட்டு குடிமக்களின் வாழ்க்கை இயல்புகளுக்கு ஏற்பட்டுள்ள தொடர்புகள், சமுதாயத்தில் காணப்படும் மக்களின பிரிவுகள், மொழி வளர்ச்சி, இலக்கியம், கலைகள் ஆகியவற்றின் வளர்ச்சி, பொருள் பெருக்கம், அரசியலாக்கம், குடிமக்கள் உண்ணும் உணவு, அணியும் ஆடை, பூணும் அணிகள், அவர்களுடைய ஒழுக்கங்கள், சமயங்கள், குடிநல கூறுகளான நல்வாழ்வு கழகங்கள் ஆகியவற்றை பற்றி கூறவும் வரலாறுகள் இப்போது முனைந்து வருகின்றன. நாகரீகம், பண்பாடு ஆகியவற்றின் வளர்ச்சியில் உலக வரலாற்றில் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ள பங்கை ஆய்ந்து விளக்குவதே இந்நூலின் நோக்கமாகும். தமிழ் சமுதாயம் மிகவும் பழமையான ஒன்றாகும். பண்டைய எகிப்து, பாபிலோனியா, கிரீஸ், ரோம் ஆகிய நாடுகள் நாகரிகத்தில் மிகவும் சிறந்து விளங்கிய பண்டைய காலத்திலேயே தமக்கென ஒரு நாகரிகத்தையும் சிறந்த பண்பாட்டையும் வளர்த்து வாழ்ந்து வந்தவர்கள் தமிழர்கள். இந்திய நாட்டு வரலாற்றில் இதுவரையில் தமிழகத்துக்கு சிறப்பிடம் அளிக்கப்படவில்லை. தமிழ்நாடு என்று ஒரு நாடு இருப்பதாகவே வரலாற்று ஆசிரியர்கள் கருதியதில்லை. சென்ற நூற்றாண்டில் R.G. பந்தர்கார் என்பார் இந்திய வரலாறு ஒன்று எழுதி வெளியிட்டார். அதில் அவர் தமிழ்நாட்டை பற்றியே குறிப்பிடவில்லை. இக்குறைபாட்டை வின்சென்ட் ஸ்மித் போன்ற வரலாற்றாசிரியர்கள் எடுத்து காட்டியுள்ளார்கள். இந்திய வரலாற்று நூல்களில் தமிழ்நாட்டை பற்றிய செய்திகளை கூறாமல் புறக்கணித்து வந்ததற்கு சில காரணங்கள் கூறப்பட்டன. வட இந்தியாவை பற்றிய வரலாற்று குறிப்புகள் கிமு 7ஆம் நூற்றாண்டிலிருந்தே கிடைத்திருக்கின்றனவென்றும், அதேபோல தென்னிந்தியாவை பற்றி சான்றுகள் ஏதும் கிடைக்கவில்லை. ஆதலால் பொருத்தமான தென்னிந்திய வரலாறு ஒன்று எழுதுவதில் பல இன்னல்கள் உள்ளனவென்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறி வந்தனர். இவர்கள் காட்டும் காரணம் உண்மைக்கு புறம்பானதாகும். ஒரு நாட்டின் வரலாற்றை எழுதுவதற்கு அந்நாட்டில் எழுந்துள்ள இலக்கிய படைப்புகள், கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள், புதைப்பொருள்கள், பழங்கால கட்டடச் சிதைவுகள், சிற்பச் சின்னங்கள், சமய கோட்பாடுகள் ஆகியவை சான்றுகளாக உதவி வந்துள்ளன. இச்சான்றுகள் அத்தனையும் தமிழகத்திலும் பெருமளவு கிடைத்துள்ளன. அவற்றை கொண்டே தமிழ்நாட்டின் வரலாற்றை தொடர்ச்சியாகவும் விளக்கமாகவும் எழுதக்கூடும். சென்ற 50 ஆண்டுகளில் இச்சான்றுகளை கொண்டு எழுதப்பட்ட தமிழக வரலாறுகள் சில வெளிவந்துள்ளன. இந்தியாவிலேயே மிக பெருந்தொகையில் கல்வெட்டுகள் கிடைப்பது தமிழ்நாட்டில்தான். தமிழ்நாட்டில் இதுவரையில் வெளியாகியுள்ள கல்வெட்டுச் செய்திகளை கொண்டும், தமிழ் இலக்கியங்கள் காணப்படும் சான்றுகளை கொண்டும், பண்டைய கிரீஸ், ரோம், எகிப்து, சீனம் ஆகிய நாட்டு வரலாற்று இலக்கியத்தில் தமிழரை பற்றி கிடைக்கும் சில குறிப்புகளை கொண்டும் தமிழக வரலாற்று ஆசிரியர்கள் விளக்கமான வரலாறுகளை இப்போது எழுதி வருகின்றனர். தமிழகத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் இதுவரை வெளியிடப்பட்டவை சிலவே. இன்னும் பல்லாயிரம் கல்வெட்டுகள் வெளிவராமல் கல்வெட்டு சாசன ஆய்வகத்திலேயே முடங்கி கிடக்கின்றன. அவையும் பதிப்பில் வருமாயின் தமிழ் மக்களின் வரலாறு மிகவும் விரிவாக எழுதப்படலாம் என்பதற்கு ஐயம் எதுவுமில்லை. விஞ்ஞான முறையில் இந்திய வரலாறு ஒன்றை எழுத புகும் ஆசிரியர்கள் கிருஷ்ணா, காவிரி, வைகை ஆற்றங்கரைகளில்தான் முதலில் தம் ஆராய்ச்சிகளை தொடங்க வேண்டுமே அன்றி கங்கை கரையன் என்று பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை எழுதுகின்றார். இந்தியாவில் தோன்றி வளர்ந்து வந்துள்ள பல்வேறுபட்ட நாகரிகங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. இந்தியாவை வட இந்தியாவென்றும் தென்னிந்தியாவென்றும் பிரித்து ஒன்றை சிறப்பித்து மற்றொன்றை புறக்கணித்தல் வரலாற்றை பொய்ப்பிக்க முயல்வதாகும். இந்திய வரலாற்று ஆராய்ச்சியை தென்னிந்தியாவில்தான் தொடங்க வேண்டும் என்பது இக்கால வரலாற்றாசிரியர்கள் அனைவருக்கும் உடன்பாடாகும். எனவே இதுவரை கிடைத்துள்ள பல்வேறு சான்றுகளை கொண்டு தமிழகத்தின் வரலாறும் தமிழரின் சால்புகளை பற்றிய செய்திகளும் பின்வரும் இயல்களில் தொகுத்தளிக்கப்படுகின்றன. இதோடு இந்த முதல் சாப்டர், அதாவது தமிழக வரலாற்றுக்கான அடிப்படை ஆதாரங்கள் அப்படிங்கிற இந்த முதல் பகுதி நிறைவடையுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.